பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யங்களை ஆசீர்வாதங்கள் பெருகும்போது நாம் ஒருபோதும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய கண்களை வைக்காமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை தேவன் மேல் வைப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவனிடத்தில் ஞானம் கேட்கிறார். ஞானம் கேட்ட அந்த சாலமோனுக்கு ஆண்டவர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த ஐஸ்வர்யம் விருத்தி அடைய சாலமோன் தேவன் மேல் வைத்த அந்த அன்பை விட்டு விலகி தனக்கு தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தின் மேல் கண்களை வைத்தான், இருதயத்தை வைத்தான். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி மாறால் தவறாக வழிநடத்தப்பட்டு இந்த சாலமோன் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். இந்த சாலமோன் தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தின் மேல் தன்னுடைய இருதயத்தை வைத்தபடினால் பின் நாட்களில் அவன் தேவனை விட்டு தூரமாய் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாலமோனை போல் நாம் மாறிவிடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஆசீர்வாதத்தின் மேல் நம்முடைய கண்களை வைத்து விடாமல், அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய இருதயத்தை வைத்து விடாமல் நாம் கவனமாக ஒவ்வொரு நாளும் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா 2 விதமான ஐஸ்வர்யங்கள் வருகிறது. ஒன்று தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தின் மூலமாக வருகிற ஐஸ்வர்யம். அதில் வேதனை இருக்காது. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. எனவே கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தில், அந்த ஐஸ்வர்யத்தில் வேதனை இல்லாதபடி நமக்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஆனால் இன்றைக்கு உலகம் கொடுக்கிற, சத்ரு கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யத்தின் மூலமாய் பார்த்திங்கன்னா அநேக வேதனைகளும் அநேக பாடுகளும் ஏற்பட்டு விடுகிறது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கவனமாக நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா இல்லைனா உலகம் பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதமா என்பதை புரிந்து கொண்டு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தையே நாம் சுதந்திரத்துக் கொள்ள நாம் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து அந்த ஆசீர்வாதத்தின் மேலே, அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்முடைய இருதயத்தை வைக்காமல் அதை கொடுத்த தேவன் மேல் நம்முடைய இருதயத்தை வைத்து அவரோடு கூட வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஒரு வாலிபன் இயேசுவோட கேட்குறான், ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றி வர விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னார்? உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு, அதற்கு பிற்பாடு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் இந்த வாலிபன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட மனதில்லாமல் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு துக்க முகமாக தன் வீட்டுக்கு திரும்பி சென்று விட்டான். உடனே இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்லுகிறார். ஆமென். இந்த வாலிபனால் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட முடியலை. அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு இயேசு பின்பற்ற முடியலை. அவனுக்கு அந்த ஐஸ்வர்யம் ஒரு தடையாக இருந்தது. தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே தன்னுடைய இருதயத்தை வைத்தபடினால் அவனால் இயேசுவை பின்பற்றி வர முடியலை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த வாலிபனை போல இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தின் மேலே இருதயத்தை வைத்து இயேசுவை பின்பற்றி சரியாக வர முடியாதபடிக்கு இன்றைக்கி தங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் அவங்க தேங்கி நிற்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வழி விலகி போய்விட்டார்கள். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம், அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே கண்களை வைத்து இருதயத்தை வைத்து நம் வழி விலகி போகாதபடிக்கு தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மை வழிநடத்த அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஐஸ்வர்யத்தின் மேல் இருதயத்தை வைக்காமல் அதை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய இருதயத்தை வைத்து நாம் சரியான பாதையில் பிரயாணிப்போம், சரியான பாதையில் பயணம் செய்வோம். நம்மை தேவன் ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்த ஐஸ்வர்யத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் தங்கள் இருதயத்தை வைக்காமல் அதை கொடுத்த இயேசுவின் மேல் இருதயத்தை வைத்து வாழ உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.